வணக்கம். இது தமிழ் முரசோட தமிழ் மொழி விழாவின் அவுட்ரீச் ஈவென்ட். தமிழை மக்களுக்கு கொண்டு போகணும், அதை அழகாக கொண்டு போகணும், நாடக கலை மூலமாக கொண்டு போகணும், அதோடு நம்ம கலாச்சாரத்தையும் கொண்டு போகணுன்னு நினைக்கிற ஒரு நிறுவனம். நாங்கள் அதை ரொம்ப சந்தோஷமாக அதை அனுபவித்தோம். அது நம்ம மக்களுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ஒரு 10 ஆண்டுகளாக நாங்கள் முயற்சி செய்து இப்போது இங்கே நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். பறை, துடும்பு, உரிமை நடனங்கள் எல்லாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் மொழி விழாவின் கருப்பொருள் ஈடுபாடு. ஏன் இந்த கருப்பொருளை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? அதுவும் இல்லாமல் இது எப்படி நம்மளோட இளையர்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்கள் நம்புறீங்க? தமிழ் ஏனோ தானோ நம்ம வைத்துக்கொள்ளக்கூடாது. அதுடன் ஈடுபட்டு அதனுடைய சுவையை புரிந்து அறிந்து வீட்டில், நாட்டில், சமுதாயத்தில் அதனுடைய புழக்கத்தை அதிகரித்தோமென்றால் தமிழ் ஈடுபாடுடன் மிக சிறந்த நிலையில் உன்னத நிலையை அடையும் என்று கருதியனால் நாம் ஈடுபாடு எல்லா அமைப்புகளும் ஈடுபட்டு செயல்பட வேண்டும் என்று கருத்தை கொண்டு நாம் இந்த கருப்பொருளை நாம் வைத்திருக்கின்றோம். அமைப்பு பேர் கவிப்பெருக்கு, மொழியோடு இணைந்த இசை, அதுதான் எங்களோட முழக்க வரி. இந்த தடவை கிட்டத்தட்ட 70% மாணவர்களே மேடையேறி படைக்கிற ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது. அது இல்லாமல் ஒரு 30 மாணவர்கள் 12 கவிதைகள், இது வரைக்கும் நாங்கள் செஞ்சதுலேயே ஆக பெரிய ஷோ இதுதான். இது மாதிரி நீங்களும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கவலையே வேண்டாம். அடுத்த மாதம் ஏப்ரல் 12 மற்றும் 19 கலரி அகாடமி ஒரு பட்டறையை நடக்கவிருக்குது. அதில் நீங்கள் இந்த அசைவுகளை கற்றுக்கலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு. I think if I'm not wrong, it's the first Singapore band to perform in Music Academy for a sold out show with playback singers in attendance. ஸோ அது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். இப்போ ஏப்ரல் 18 தமிழ் மொழி மாதத்தில் வளர்த்தமிழ் இயக்கத்தோட இணைந்து ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் படைக்கிறோம். ஏப்ரல் 18 ஏஐ நாங்கள் நன்மைக்கு பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். நிறையா மாணவர்கள் ஆர்ட்டுக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நாங்கள் மொழித்திறன் வளர்க்குறதுக்காக நாங்கள் உதவுறோம். ஸோ ஏஐ சேட் பாட்ஸும் வருது. இப்போ தமிழ் மொழியில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அதோட அபிலிட்டி. ஆனால் போக போக நிச்சயமாக அது வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தமிழ் முரசை பொறுத்த மட்டும் இறுதியாக ஒரு நிகழ்ச்சி செய்கிறோம். அந்த நிகழ்ச்சியில் தமிழ் மொழி விழாவில் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் இணைத்து ஒரு நிகழ்ச்சி படைக்கிறோம் 26 ஏப்ரல் மாதம். அந்த நிகழ்ச்சியில் என்னென்ன அங்கங்கள் படைக்கப்பட்டன, எது முக்கியமாக இருந்தது, எதில் இணை அப்படிங்கிறது நல்லா பண்ணியிருந்தாங்க, இதெல்லாம் நாம் சொல்ல போகிறோம். இதுக்கும் நடுவில் ஒரு இளைஞர்களை வச்சு அவர்கள் எப்படி பத்திரிகையாளர்களாக இருக்க முடியும், அவர்கள் எப்படி ஒரு செய்தியாளர்களாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நாம் காமிக்கிறோம்.